ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மதுரை மக்களுக்கான ஒரு முக்கிய வீடியோ தான். குறிப்பாக வண்டி ஓட்டுறவங்களுக்காக ஒரு முக்கிய வீடியோ தான் இது. மதுரையில் ஒரு புதிய டிராஃபிக் ரூல்ஸ் வரப்போகுது. ஜூன் 22லேருந்து ஸ்டாப்பிங் லைன் தாண்டினாலே ஆட்டோமேட்டிக் ஃபைன் நமக்கு வரப்போகுது. இதுதான் அந்த அப்டேட்டு. மதுரை மாநகரில் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்தவும் பாதசாரிகள் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் டிராஃபிக் வயலேஷன் டிடெக்ஷன் கொண்டு வர்றாங்க. மதுரையில் இருக்கிற எல்லா சிக்னலுக்கும் இது பொருந்தும். ஸ்டாப்பிங் லைன் தாண்டி நம்ம வண்டி நின்றுச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போட்டுருவாங்க. இந்த ஸ்டாப்பிங் லைன் ஜீப்ரா கிராசிங்கிற்கு 5 ஃபீட் முன்னாடி இருக்கும். அதனால் இனி வண்டி ஓட்டுறவங்க பார்த்து பார்க் பண்ணுங்கள் சிக்னலில். ஆல்ரெடி நம்ம மதுரையில் ஒரு சில சிக்னல்ஸில் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. மதுரையில் எந்தெந்த சிக்னலில் இந்த ஏஎன்பிஆர் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் கேமராக்கள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். மாட்டுதாவணி சிக்னல், காலவாசல் சிக்னல், கீழவாசல் சிக்னல், கோரிப்பாளையம் சிக்னல், சிந்தாமணி சிக்னல், ஏஎம்எல் ஹாஸ்பிட்டல் கிட்ட இப்போ புதுசாக இணைக்கிற ஏரியாஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் கூடுதலாக 10 முக்கிய இடங்களில் இந்த ஆட்டோமேட்டிக் கேமரா கண்காணிப்பு முறை விரிவாக்கம் பண்ணுறாங்க. முடக்கு சாலை சிக்னல், அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகராட்சியில் இருக்கிற முக்கிய சந்திப்புகள் மற்றும் பைபாஸ் சாலை பகுதிகள். இந்த தானியங்கி அபராத முறை லாஸ்ட் இயரே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ முழு வீச்சில் செயல்படுறாங்க. இந்த இயர் நம்ம என்னென்ன டிராஃபிக் வயலேஷன்ஸ் பண்ணால் அவங்க ஃபைன் போடுவாங்கன்றதையும் தெரிஞ்சுக்குவோம். சிக்னலில் ரெட் லைட் எரியும் போது ஸ்டாப்பிங் லைன் கோட்டை தாண்டி நம்ம வெஹிக்கிள் நிப்பாட்டக்கூடாது. ஹெல்மெட் போடாமல் போகிறது, சிக்னலை மீறி போகிறது, தவறான பாதையில் வாகனம் ஓட்டுவது. ஸோ இனிமேல்ட்டு இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபைன் தான் வண்டியில் போகிறவங்களுக்கு. அதாவது நம்மளை போக்குவரத்து காவலர்கள் பிடிக்க மாட்டாங்க, டிராஃபிக் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டி ரெஜிஸ்டர் இருக்கிற அந்த ஃபோனுக்கு உங்களுக்கு ஃபைன் வந்துடும். செல்லான் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இனி நம்ம ஓட்டும்போது பார்த்து தான் ஓட்டணும். டிராஃபிக் போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அப்படியே வண்டியை க்ராஸ் பண்ணி சிக்னல் க்ராஸ் பண்ணி போக முடியாது. இனி அந்த மாதிரி போனோம்னா நம்ம வண்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு செல்லான் வந்துடும். நீங்கள் யார் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த வண்டியோடைய ஓனர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரில் அந்த செல்லான் வந்துடும். நீங்கள் அப்படி செக் பண்ணணுன்னா பரிவாகன் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபைன் டீட்டெயில்ஸ் எல்லாம். சரி, வயலேஷனையும் ஃபைனையுமே பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஹெல்மெட் போடாமல் போனோம்னா 1000 ருபீஸ் ஃபைன் அல்லது 3 மந்த்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் ரத்து பண்ணிடுவாங்க. சிக்னலை மீறி நம்ம போனோம்னா, சிக்னல் போட்டுட்டு இருக்கும்போது சிக்னல் மீறி போனோம்னா 1000லேருந்து 5000 வரைக்கும் ஃபைன் பண்ணுவாங்க. ஸ்டாப்பிங் லைன் கிராசிங்கில் 500 ருபீஸ் ஃபைன் பண்ணுறாங்க. சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டினோன்னா 1000 ருபீஸ் ஃபைன் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டினோம்னா 5000 வரைக்கும் ஃபைன் பண்ணுறாங்க. முறையான நம்பர் பிளேட் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டினோன்னா கேமரா மூலயமா கண்காணித்து காவல் நிலையத்திற்கு எச்சரிக்கை அனுப்புகிறாங்க. நம்ம மதுரையில் இந்த ஏஎன்பிஆர் கேமரா ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது குற்றத்தடுப்புக்காக 2020 டிசம்பர்லேயே பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் முழுமையான போக்குவரத்து விதிமீறல் அபராத முறையை பின்பற்றி கடந்த 2025 ஜூலை முதல்ல தீவிரப்படுத்தியிருக்காங்க. இப்போ 15,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் தானியங்கி முறையில் பதிவு செய்யப்பட்டு முழுவீச்சில் இயங்கி வருது. உங்களுடைய வண்டிக்கு ஃபைன் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் மறுபடியும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். செல்லான் ஏதாவது செல்லான் கொடுத்துருக்காங்களா, அபராதம் ஃபைன் கொடுத்துருக்காங்களான்றத பரிவாகன் வெப்சைட்டில் உங்களுடைய வண்டி எண்ணை உள்ளிட்டு சரிபார்த்து கொள்ளலாம். இனி கவனமாக சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஃபைன் வாங்காமல். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.